ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளீனிக் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர் பார்த்திங்கன்னா அன்றாடம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணி அது ரொம்ப பழசான மாதிரி அந்த மஞ்சள் கரையெல்லாம் அதிகமாகி அதே மஞ்சள் கரை பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பான மாதிரி ரொம்ப டார்க் கலராக இருக்கும் குக்கரை பார்க்கையிலே. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ அதிகமாக கரை இருந்தாலும் சரி அந்த குக்கரை ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். என்னோடய குக்கர் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ நான் எவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னு. இப்போ இந்த மாதிரி எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். குக்கரை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு இந்த குக்கருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட நான் ஃபஸ்ட்டு சேர்க்குற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சல் பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சர்ஃபெக்சல்னு இல்லை, வேறு எந்த துணி துவைக்கிற பவுடராக இருந்தாலும் சரி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். லிக்யூட் இருந்தால் கூட லிக்யூடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் 1/2 லெமன் தான் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் கூட சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 லெமன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த லெமனோட தோலையுமே வந்து இதோட சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். அடுத்ததாக இதோட சேர்த்து நான் பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. இது ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இந்த பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது நல்லா ஸ்லோ பண்ணி அடுத்து ஹை பண்ணி அந்த மாதிரி கொதிக்க விடணும். 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதே மெத்தடில் கொதிக்க வைங்க. இப்படி கொதிக்கும் போது அந்த குக்கரில் இருக்கிற கரை எல்லாமே நல்லா வந்துடும். இப்போ நீங்கள் கொதிச்சிட்ருக்கிற இந்த நுரையில் பார்த்தாவே தெரியுது பாருங்கள், அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துருக்க இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி ஓரளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்குது. இந்த டைத்தில் நம்மளால் கை போட்டு க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபோக் ஸ்பூன் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சூடாக இருக்குங்கிற பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. அதனால் நான் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு அந்த லிக்விடை மாற்றிட்டு இப்போ நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா கரையெல்லாம் போயிடும். இப்போ எல்லா இடத்துலையுமே குக்கரை சுற்றி, அதாவது குக்கர் உள்ள குக்கர் வெளியில் அந்த பேக் சைடு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ண அப்புறமா நம்ம எப்போதும் வாட்டர் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் குக்கர் வந்து எவ்வளோ பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. குக்கர் வந்து எவ்வளோ டார்க்காக கரை பிடிச்சிருந்தாலும் சரி நான் சொல்லி தந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா க்ளீன் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.